எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? அப்படித்தான். நீங்க எப்படி எல்லாம் அமைதியா இருந்தா எனக்கு பாடவே பிடிக்காது. தூக்கமா வருது. நீங்க இதே மாதிரி கை தட்டல விசில் அடிக்கலாமே. ஆமா, சூப்பர் சூப்பர். மேடம், நாங்க பசங்க பங்காளி 10 பேர் தான் இருக்கோம். 20 பேர் இருக்க. சத்தம் எப்படி வருது? உங்க தாய்மார்கள் 250 பேர் இருக்காங்க, ஒரு சத்தத்தையும் காணோம். ஏன் நீங்க அத பத்தி கவலைப்படலையா? இப்பதானே வந்திருக்கேன். அம்மா கை தட்டுங்கம்மா. என்ன உங்க விசில் சத்தம்? பொறுங்க பங்காளி. தட்டுங்க. தட்டுங்கம்மா, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. எப்படி? வீட்ல சாணி தட்டுற சத்தத்தை விட கம்மியா இருக்கம்மா. உங்க விசில் சத்தத்தை விட எங்க சத்தம் அதிகமா தான் இருக்கு. பங்காளி தட்டல பங்காளி. இது என்ன பிசாசுங்க கூட்டம் மாதிரியே இருக்கு. அப்படிதானா? நீங்க தாங்க பிசாசுங்க கூட்டம். அப்படியா? சரி. பாத்தியலா சத்தம் எப்படின்னு? இப்போ நீங்க பாடணும்னு பாருங்க. உங்க தாய்மார்களோட என் பங்காளி தான் அதிகமா கத்துவாங்க. சரி, பாத்துருவோமா? ரைட். இப்போ யாரை பத்தி பாட போறீங்க? எங்க மச்சானை பத்தி பாட. சீக்கிரம் வர சொல்லுங்க உங்க மச்சானை. பாக்கு மாரமாசைய பல்லாக்கு கொம்பசைய தேக்கு மாரமாசைய தேடுறேனே மச்சானையோ. தேக்கு மாரமாசைய தேடுறேனே மச்சானையோ. பாக்கு வரலைன்னு சொல்லி முடிச்சு